ஹாய், நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது வெஜிடபிள் பிரியாணி தாங்க. இதுக்கு தேவையான அளவு வந்து 200 கிராம் பச்சரிசி, பல்லாரி 2, தக்காளி 2, மிளகாய் 2, கேரட் 50 கிராம், பீன்ஸ் 50 கிராம், உருளைக்கிழங்கு 50 கிராம், மீல் மேக்கர் 50 கிராம். அவ்வளோதாங்க. அவ்வளோத்தையும் நறுக்கி வச்சு தனியாக வச்சுக்கிட்டு, தாளிக்கிறதுக்கு வந்து 4 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அவ்வளோ போட்டு தாளிச்சிருக்கேன். மல்லி, புதினா, ரம்ப இலையும் போட்டிருக்கேங்க. முதல்ல பல்லாரியை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூடு பேஸ்ட்டை வந்து 1 ஸ்பூன் போட்டேன். அதையும் நல்லா வதக்கிட்டு, பச்சை வாசனை போதட்டி வதக்கிட்டு, அப்புறம் மிச்சம் இருக்க காய்கறி எல்லாம் தட்டிட்டு ஒவ்வொரு பொடியாக போட்டேன். முதல்ல மஞ்சப்பொடி, அப்புறம் வத்தப்பொடி, அப்புறம் பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிளறி கொஞ்சம் கொஞ்சம் வேக விட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு, இதுக்கு 1 கப்பு அரிசி எடுத்தேன்னா 2 கப்பு தண்ணி 2 கப்பு தண்ணி வச்சுருக்குங்க. அரிசியை வந்து 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தாங்க. இந்த குக்கரில் வச்சு 3 விசில் வச்சேன். இந்த இருங்க, உதிரி உதிரியாக இருக்குது, பிடிக்கவே இல்லை. அதுக்கு தொட்டுக்கிட பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, தயிர், வெங்காயம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.